முசுக்கொட்டை செடியை குறித்து நம்ம பார்க்கும்போது 138 சங்கீதத்தை குறித்து தியானித்தோம். அலரி செடியை குறித்து நாம் பார்க்கும்போது 137 சங்கீதத்தை நாம் தியானித்தோம். இன்றைக்கு திராட்சை செடியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். திராட்சை செடியை குறித்து பார்க்கும்போதும் சங்கீதம் 128 நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானான் தேசத்துல வைத்ததை ஒரு ஓமையாகவே கர்த்தர் பேசுவார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல, அந்த 5ஆம் அதிகாரத்துல 5 காரியங்களை குறித்து ஓமையாக பேசுவார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கொண்டு வந்தாரு, எப்படி அவர்களை கானான் தேசத்துல நாட்டினார் என்பதை, அதனுடைய மெத்தடை வைத்து தான் இன்னமும் இஸ்ரவேல் தேசத்துல மண்ணை பதப்படுத்தவும், இடத்தை தேர்ந்தெடுக்கவும், சாகுபடி பண்ணவும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-5 வசனத்தை வைத்து தான் இன்னமும் இஸ்ரவேல் தேசத்துல திராட்சை பழங்கள் என்ன சாகுபடி செய்யறாங்க. அதை குறித்து நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக சங்கீதங்களின் புத்தகம் 128 சங்கீதம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். தேவ பிள்ளைகளே, திராட்சை பழங்களிலே 4 விதமான கலர்ல பழம் இருக்குது, நிறத்துல பழம் இருக்குது. ஒன்று பச்சை, இன்னொன்று வெள்ளை நிறம், 3வது சிவப்பு நிறம், 4வது கருப்பு நிறம். எல்லா நிறத்திலும் திராட்சை பழம் இஸ்ரவேல் தேசத்துல இருந்தாலும் கூட, இந்த 4 நிறத்துல இஸ்ரவேல் தேசத்துல திராட்சை பழம் இருந்தாலும் கூட தேவ பிள்ளைகளே, எல்லா பழமும் இனிப்பு தரக்கூடியதாகவே காணப்பட்டது. ஆகவேதான் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பா. மனைவி தன் குடும்பத்திற்கு, தன் வீட்டாருக்கு என்னவா இருக்கணும்னா மகிழ்ச்சி தரக்கூடியவளாய், அதாவது இனிப்பை, அதாவது சந்தோஷத்தை தரக்கூடியவளாய் மனைவியானவள் இருப்பாள் என்று சொல்லி 128 சங்கீதம் 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் எப்போ பாடப்பட்டது என்று பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட ஓமையை குறித்து நாம் தியானிக்க போறோம். கவனமா கேளுங்க. இந்த சங்கீதம் எப்போ பாடப்பட்டதுன்னா, நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சாலமுடைய தாயார் சாலமோனை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. புத்தி உள்ள ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிற உயர்ந்தது என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, சாலமோனுக்கு ராஜகுலத்தை சேர்ந்த மனைவிகள் மாத்திரம் 700 பேர், மறுமனையாட்டிகள் 300 பேர். மறுமனையாட்டி யார் என்று சொல்லியிருக்கிறேன்? விதவை, தள்ளப்பட்டவங்களுக்கு மறு வாழ்க்கை கொடுக்கறவங்க தான் மறுமனையாட்டி. இது போல 3, மொத்தம் 1000 மனைவிகள் இருந்தாலும் கூட உன்னத பாட்டு கதாநாயகியா இருக்கிற சூலமத்தியால தவிர ஒரு மனைவி கூட ஆவிக்குரியவர்களாக இல்லை. தேவ பிள்ளைகளே, சூலமத்தியால் மரித்த பிற்பாடு அதிகமாய் சாலமோன் குடிக்கவும் மதுபானம் பண்ணவும் ஆரம்பித்ததுனால பாருங்க, மனைவிகள் நிமித்தமாகவே சூலமத்தியால தவிர 1000 மனைவிகளில சூலமத்தியால தவிர ஆவிக்குரிய மனைவிகள் யாரும் இல்லை. சாலமுடைய பிள்ளைகள் எல்லாம் சூலமத்தியால இடத்துலதான் போயிட்டு என்ன பண்ணணும்னா ஆலோசனை கேட்பாங்க. ஏன்னு சொன்னா, ஆவிக்குரிய மனைவியா யாரு காணப்பட்டது? தாயா யாரு காணப்பட்டது? சூலமத்தியால் தான் காணப்பட்டாங்க. இதுல என்ன பரிதாபம்னா, சூலமத்தியாலுக்கு பிள்ளை இல்லாம நம்ம மரித்து போனாங்க. சரி, இருக்கட்டும். தேவ பிள்ளைகளே, மனைவிகள் நிமித்தம் தான் சாலமோனும் பின்வாங்கி விற்க எந்த கையினால ஆலயத்தை கட்டினாரோ அதே கையினாலே காமுசு மற்றும் விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு கோவில்களை கட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவேதான் மனைவியானவங்க அவங்க தாயானவங்க கேட்கிறாங்க, தாயானவள் பட்சேபால் கேட்கிறாங்க, புத்தி உள்ள ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்ததுன்னு சொன்ன உடனே அந்நாட்கள்ல பாடப்பட்ட சங்கீதம் தான் 127 சங்கீதத்துல பாடுகிறார். வீடு, வாசல், மனைவி, பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்காம வராது என்று சொல்லி சாலமோன் பாடின பிற்பாடு தேவ பிள்ளைகளை, சாலமோனுக்கு புத்திமதி சொல்லுகிற விதத்துல வீடு, வாசல், மனைவி, பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்காம வராது என்று சொன்னாலும் கூட சாலமோன் ஒரு மனைவி கூட நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கல சூலமத்தியால தவிர. பிற்பாடு பிள்ளைகளும் நல்ல விதத்துல வளர்க்கிற
ஆகவேதான் தேசம் ரெண்டா பிரிவு, வடக்கே இஸ்ரவேல் என்றும் தெற்கே யூதா என்றும் சாலமுடைய பிள்ளை நிமித்தம் தான் என்ன பிரிந்தது என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த 128ஆம் சங்கீதம் 128 சாலமோன் பாடின பிற்பாடு அவருக்கு புத்திமதி சொல்லுகிற விதத்துல 128ஆம் சங்கீதத்தை ஏசர் ஜெபக்குழு நம்ம பாடுறாங்க. எப்படி பாடுறாங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியமா, அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான் என்று சொல்றார். தேவ பிள்ளைகளே, இங்க கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று சொன்னா தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லி மூலமேலு சொல்லப்பட்டு இருக்குது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டா மேல் கையை போடாதே, நீ கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். காரணம் என்னன்னா, பிள்ளையை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றுவதை குறிக்கோளாய் ஆபிரகாம் தன் இருதயத்துல தீர்மானித்து வைத்திருந்தனால்தான் ஆபிரகாம் ஈசாக்கு மேல கத்தியை போட்டு போறாருன்னு சொல்லிதான், ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டு மேல் என்ன பண்ணாதே, கையை போடாதே, கத்தியை போடாதே, இப்போது எனக்கு நீ பயந்து இருக்கிறவ என்று என்ன பண்றேன், அறிந்திருக்கிறேன். தேவ பிள்ளையே, பயந்து என்று சொல்லப்பட்டிருக்கிற இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் என்று அர்த்தம். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாங்களோ தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். பாக்கியம் நன்மை என்பது ஆதியாகமத்திலிருந்து எடுத்து ஏசு ஜெபக்குழு பாருங்க, வானத்தின் நட்சத்திரங்களும் கடற்கரை மணலும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது போல ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் என் தேவனாகி கர்த்தர் தருவார். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும் முதலாவது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இரண்டாவது, 2 விதமான ஆசீர்வாதம். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம தருகிறார். ஆமென். அப்படி வாசிங்கம்மா, வாசிங்க. உங்களை சொன்ன பாருங்க பாருங்க பாருங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருப்பாருன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் பாருங்க, மகிழ்ச்சி தருவர்களாக இருப்பாங்க. இன்னமும் இஸ்ரவேல் தேசத்துல நீங்க போய் பார்க்கிறேன்னா, வீட்டுக்கு முன்பாக எல்லாம் இஸ்ரவேலுடைய வீட்டுக்கு முன்பதாகவும் திராட்சை கொடி நம்மனை, அதாவது பந்தல் போட்டு வளர்ப்பாங்க. அது பூத்து காய்த்து குலுகிறத பார்த்த உடனே அந்த பழத்துடைய அழகை பார்த்து இந்த வீட்டில் இருக்கிற மனைவியானவ புத்தி உள்ளவள் என்று நம்ம சொல்லுவாங்களாம். அல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டது, உன் மனைவி உன் வீட்டோரங்களை கனி தரும் திராட்சை கொடி போல இருப்பா, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்க, ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. தேவ பிள்ளைகளே, ஒலிவ மரம் ஒரு காலமும் பூச்சோ இல்ல, அதாவது ஒரு சொத்தை அதை அணுகாது. காரணம் என்னன்னா, அதுல இருந்து வருகிற திரவியமானது எந்த ஒரு பூச்சும் புழுவும் அந்த ஒலிவ மரத்தனவன தொடாது, அந்த ஒலிவ மரத்தனவன தொடாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது போல உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்றாருன்னா, திடகாத்திரமா இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லுகிறார். எல்லாத்தையும் தியானிக்க நமக்கு நேரம் இல்லை. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானம். 2 பிள்ளை இல்லாத இருந்தாவே இப்ப சமாதானமா இருக்க முடியலங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நீங்க நடப்பீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, 10 பிள்ளைகளா இருந்தாலும் அவர்கள் சமாதானமா இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிக்கலாம். அப்போ இஸ்ரவேல் எல்லாரும் வீட்டிற்கு முன்பதாகவும் திராட்சை கொடிகள் என்னவென்னா வளர்ப்பார்கள் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட எடுத்துக்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்க யார் என்று பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்றாருன்னா, திராட்சை செடி என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவங்க கசப்பான கனியை கொடுத்தபடினால ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, நானே திராட்சை செடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ, பாருங்க, கனி கொடாத கொடி. ஆண்டவர் திராட்சை செடி, கொடிகளாகிய நாம கனி கொடுக்கலன்னா கர்த்தர் அறுத்துடுவன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, அந்த திராட்சை செடியானது பூமியில வேர் விட்டு எடுக்கிற நீர் சத்து எல்லாம் கனி கொடுக்காத கொடிக்கு போகிற அது வீணுதான். அதனால அது அறுத்து போட்டானா அதுக்கு போகிற அதாவது நீரும் சத்தம் கனி கொடுக்கிற கொடிக்கு போகும். அதனால கர்த்தர் அதை என்ன பண்றாராம், அறுத்து போடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, கனி கொடுக்காத கொடி எதுவோ கர்த்தர் அதனவனா அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனி கொடுக்கும்படி இன்னும் அதனவனா சுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் தேசத்துல கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல கனி அதாவது அறுவடை செய்த பிற்பாடு, அதாவது விளக்குமாற மாதிரி இப்படி அகலமான அதாவது செஞ்சுக்குவாங்க. அந்த கொடி மேலே நம்மனா போட்டு அடிப்பாங்க, பட்டு பட்டு பட்டுன்னு அடிப்பாங்க. அந்த திராட்சை கொடி நினைக்கமா, இவ்வளோ கனி கொடுத்தேன் என்னை திரும்பவும் போட்டு அடிக்கிறான்னு சொல்லி நினைக்கமா. எதுக்காக அதை இன்னும் கனி கொடுக்கிற கொடியை ஏன் இன்னும் அதிக சுத்தப்படுத்துறாங்கன்னா, அதில் இருக்கிற தேவையில்லாத அதாவது பழுத்த இலைகள் எல்லாம் கொட்டின பிற்பாடு இன்னும் தழைத்தினவனா அதிக கனிகளை கொடுக்கமா. தேவ பிள்ளைகளே, உன்னில கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்குமானா என் ஆண்டவர் உன்னை சுத்தம் பண்ணிக்கினே இருப்பார். ஆமாங்க, என் ஆண்டவர் உன்னை சுத்தம் பண்ணிக்கினே இருப்பார். நீ கனி கொடுக்கிற பிள்ளையா இருப்பேனா உன்னில கலைகள் ஒன்றும் வராதபடி, அசுத்தம் பாவம் இச்சைகள் ஒன்றும் வராதபடி கர்த்தர் உன்னை என்ன சுத்தம் பண்ணிக்கினே இருப்பாருங்க. அல்லேலூயா. நீங்க இதுலயே அறிஞ்சிக்கலாம், கர்த்தர் நம்மளை சுத்தம் பண்றாரு. ஒரு சின்ன தவறு ஒரு பிழை நமக்குள்ள வரும்போது கர்த்தருடைய சிச்சை வருதுன்னா நம்மளை சுத்தம் செய்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே கவனிங்க, கனி கொடுக்கிற கொடி அதிக கனி கொடுக்கும்படி கர்த்தர் அதனவன சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பவும் இஸ்ரவேல் தேசத்துல ஒவ்வொரு திராட்சை கொலையும் 10 to 12 கிலோ இருக்கும். எத்தனை கிலோ? 10 to 12 கிலோ இருக்கும். இதுதான் என்னாகமும் 13ஆம் அதிகாரம். கொஞ்சம் வேகமா இருங்க. என்னாகமும் 13ஆம் அதிகாரம், என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 23ஆம் வசனத்தை, என்னாகமும் 13:23. பாருங்க, வேவு பார்க்க போனவங்க, கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியா போனவங்க எஸ்கோன் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலை உள்ள அறுத்தாங்க. பாருங்க, ஒரு தடியில கட்டி 2 பேரும் சுமந்துன்னு வராங்க. இப்பவும் ஒரு திராட்சை கொலையினுடைய அதாவது வெயிட் எடை எவ்வளவு இருக்குன்னா 10 to 12 இருக்கும். அதுவும் அந்த நாட்கள் எவ்வளவு வெயிட்டா இருந்திருக்கும் பாருங்க. 2 கொம்புல கட்டி தூக்கின்னு வராங்கன்னா, ஒரு கொம்புல கட்டி ஒரு திராட்சை கொலையை கொண்டு வராங்கன்னா எஸ்கோல் பள்ளத்தாக்குல இருந்து அப்போ எவ்வளவு பெரிய திராட்சை கொலையா இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல மண்ணு வளத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். சரி, கவனிக்கலாம். இப்போ திராட்சை செடியை எப்படி அதை வைப்பதற்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை கையில எடுத்துக்கலாம். இந்த அதாவது வழிமுறையை வைத்து தான் இன்னமும் இஸ்ரவேல் ஜனங்கனா திராட்சை பழங்கள் என்னவனா சாகுபடி செய்யறாங்க. தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஓமையாய் சொல்லப்பட்ட அதிகாரம்னா இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-5 வாசிக்கலாமா? அதை எப்படி சாகுபடி செய்வாங்க என்பதை பாருங்க. 1ஆம் வசனத்தை பாருங்க. ஒரு பாட்டை பாடுவேன், என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. தேவ பிள்ளைகளே, முதலாவது காரியம் மகா செழிப்பான மேட்டிலே. முதல்ல திராட்சை தோட்டத்தை
இடத்தை எப்படி எந்த இடத்தை ஆயத்தப்படுத்த தேர்வு செய்வாங்கன்னு சொன்னா பாருங்க, செழிப்பான மேடா இருக்கணும். பிற்பாடு மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கலாம். பாருங்க, உஷ்ண காலத்தின் கனிகளை சேர்த்து தேவ பிள்ளைகளே மகா செழிப்பான மேட்டிலே. முதலாவது காரியம், திராட்சை பழங்கள் சாகுபடி செய்வதற்காக எப்பேற்பட்ட இடத்தை எடுத்துக்குவாங்கன்னா செழிப்பான மேடு. அதுவும் எப்பேற்பட்ட மேடுனா உஷ்ண கால கனி என்று சொன்னா எந்த அளவுக்கு வெயில் திராட்சை செடி மேல கொடி மேல படுகிறதோ அவ்வளவும் அந்த பழமானது என்ன பண்ணா சுவையாய் காணப்படும். புரியுதுங்களா சொல்றது? முதலாவது காரியம் செழிப்பான மேடு. இஸ்ரவேல் தேசம் ஃபுல்லா மலைகளும் பள்ளத்தாக்கு நிறைந்த தேசம் சொல்லி பார்க்கிறோம். மலைகளான பகுதி, அதுவும் நல்ல செழிப்பான இடத்தை தேர்வு செய்வாங்க. அது நல்ல வெயில் படுகிற இடமாக இருக்கும். இதுதான் 7:1 வாசியமா மீகா. பாருங்க, உஷ்ண காலத்தின் கனி என்பது திராட்சை பழத்தை தான் சொல்றார். அது எந்த அளவுக்கு வெயில் பட 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 அந்த அளவுக்கு அது சுவையா இருக்கும். அப்போ முதலாவது அந்த இடத்தை எப்படி ஆயத்தம் பண்றாங்கன்னா மகா செழிப்பான மேடு, செழிப்பான மேடு. ரெண்டாவது பாருங்க, 2ஆம் வசனத்துல அங்கு இருக்கும் கற்களை பொறுக்கி போடுவார். இருக்குதுங்களா? மலைப்பகுதியா இருக்குமானா அங்க என்னதான் இருக்கும்? சின்ன கல் இருக்கும், பெரிய கல் இருக்கும். கல்லுகள் எல்லாம் உள்ள இருக்கிற கல்லுகள், அதை உள்ள இருக்குமானா, தோட்டத்துக்குள்ள கல்கள் இருக்குமானா செடி வளர முடியாது, வேறு அதிகமான ஆழத்துக்கு போகாது. அதனால 2வது காரியம், அதனுடைய கல்கள் எல்லாம் என்ன பண்ணா பொறுக்கி எடுப்பாங்க. சின்ன கல்லோ பெரிய கல்லோ ஒரு கல்லு இராதபடி ஆழமா குத்தி 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 அதை ஏறு உழுதுக்கு போல என்ன பண்ணா அந்த இடத்த பதமாக்கிடுவாங்க. அந்த கல்லெல்லாம் என்ன பண்ணா பொறுக்கிடுவாங்க. 2வது கற்கள் என்ன பண்றாங்க? பொறுக்குறாங்க. 3வது கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை, கற்களை பொறுக்கி பிற்பாடு அதை என்ன பண்ணா வேலி அடைத்து. இருக்குதுங்களா? பாருங்க, அதை வேலி அடைத்து. 3வது காரியம், வேலி அடைக்கிறார். எப்படி வேலி அடைக்கிறாருன்னா, நீங்க உன்னத பாட்டு 2:15 எடுத்துக்கலாம். உன்னத பாட்டு 2:15 எடுத்துக்கலாம். எப்படி வேலி அடைப்பாங்கன்னா, எந்த கல்லை பொறுக்குனாங்களோ அந்த திராட்சை கொடி வைக்கும்படியா, செடி வைக்கும்படியா, அதாவது மகா செழிப்பான அந்த மேட்டில் இருக்கிற கல்லுகளை, சின்ன கல் பெரிய கல்லுகளை பொறுக்கி என்ன பண்ணும், சுற்றில் என்ன பண்ணுவாங்க, அதாவது வேலி அடைப்பாங்க. வேலி அடைப்பாங்க. எதுக்காக வேலி அடைக்கிறாங்கன்னா, உன்னத பாட்டு 2:15 என்ன சொல்லப்பட்டு இருக்கு பாருங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும். பாருங்க, குழி நரின்னா கூட இருந்தே துரோகம் செய்யும். சிறு நரி என்பது அதாவது தூரத்துல இருந்து அதாவது துரோகம் செய்யும். இதுதான் சொல்லப்படுது. எதுக்காக வேலி அடைக்கிறார்னா, சிறு நரிகளும் குழு நரிகளும் எதை சேதப்படுத்துமா? திராட்சை தோட்டத்தை சேதப்படுத்தும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வது காரியம், அதை என்ன பண்ணா வேலி அடைக்கிறாங்க. எதை கொண்டு வேலி அடைக்கிறாங்க? அதாவது கல்லுகளை கொண்டு என்ன பண்ணா வேலி அடைக்கிறத பார்க்கணும். எதுக்காக? நரிகளும் துஷ்ட மிருகங்களும் சிறு நரியும் குழி நரியும் அதை சேதப்படுத்தாதபடி இருக்கும்படியா என்ன பண்ண வேலி அடைக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேலி ரொம்ப முக்கியம். இதை தான் யோபு பார்த்து பிசாசு சொல்றான். யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணி வைத்திருக்கிற? வேலி அடைத்து வைத்திருக்கிறன்றார். கர்த்தருடைய பிரசன்னம் தாங்க நமக்கு வேலி, ஜபம் தாங்க நமக்கு வேலி, வேத வசனம் தாங்க வேலி, நம்முடைய தீர்மானம் அர்ப்பணிப்பு தாங்க நமக்கு வேலியாய் காணப்படும். ஆமே, அல்லேலூயா. 4வது பாருங்க, 5ஆம் வசனம் பாருங்க, அது நடுவுல என்னத்தை கட்டலாம்? கோபுரத்தை கட்டி. தேவ பிள்ளைகளே, கோபுரம் ஒரு ஓரமா கட்ட மாட்டாங்க. திராட்சை தோட்டத்தினுடைய நடு மையத்துல என்னன்னா பெரிய கோபுரத்தை கட்டி காவலாளி அதில் உட்காந்து இருப்பான். ஏன்னா திராட்சை பழங்கள் திருடு போகக்கூடாது, அது துஷ்டமிருகங்களால் பட்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக காவலுக்காக நம்மனா ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி காவலாளிங்க ஆள் மாற்றி இரவும் பகலும் என்னன்னா திராட்சை தோட்டங்கள் என்னன்னா
பாதுகாப்பாங்க. 5வது பாருங்க, அதுக்கு ஒரு ஆலயம் என்ன பண்ணாராம், உண்டு பண்ணி திராட்சை பழங்கள் எல்லாம் அறுவடை செய்து, தேவ பிள்ளைகளே, திராட்சை பழங்கள் எல்லாம் அறுவடை செய்து ஆலைகளை போட்டு காலில் ரைன் ஷூ போல ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி ஏறி ஜனங்க திராட்சை பழங்களை மிதித்து 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 அதனுடைய சாரெல்லாம் வழுப்பொழிய வரும். அதை ஒரு பக்கெட்டில் பிடிச்சி ட்ரம்மில் ஊற்றி அதை பதப்படுத்தி வச்சுக்குவாங்க. நம்ம எப்படி டீ காபி குடிக்கிறோமோ அது போல இஸ்ரவேல் ஜனங்கன்னா அதை குடிக்கும் போது நல்ல பலனாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, அவங்க விசேஷங்களில் எதை பந்தி விசாரணையில் முதல்ல செய்வாங்க, திராட்சை பழங்களை தான் செய்வாங்க. திராட்சை ரசத்தை தான் நம்ம கொடுப்பாங்க. இதை தான் சொல்லப்பட்டு இருக்குது. யோவான் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஊர்ல எது தீர்ந்து போச்சான், திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். சரி, ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து எப்படியெல்லாம் அவங்களை வைத்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்ல கனிகளை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறார். ஆனா அது என்ன கனியை கொடுத்தது, கசப்பான கனியை கொடுத்ததுனால தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். வாசிக்கும் அதை. நல்ல திராட்சை தந்தது. அப்படி 3 வாசமா நியாயம் தீருங்க. அது கசப்பான பழங்களை தந்தது என்ன, அறிவிப்பேன், எடுத்து போடுவேன், அல்லேலூயா. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை, நல்ல கனிகளை கொடுக்கணுங்க, ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கணுங்க. அப்படி கனி கொடுக்கலன்னா கர்த்தர் என்ன பண்றாரா, வேலியை எடுத்துடுவேன்னு சொல்றாருங்க. மிருகங்க, துஷ்ட மிருகம் உள்ள வந்துடுங்க, மிதிக்கப்படுங்க. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் வேலி எடுக்கக்கூடாது. ஆமே. அதுக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆவிக்குரிய கனிகளை நாமனா கொடுக்கல நாமனா காணப்பட வேண்டும். ஆமே. சரி, இன்று மாலையில துதி ஆராதனை இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைங்க வாங்க, முழங்கால் படியில்லாமா ஜெபிக்கலாம். கிருபை தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்நாளில் ஆண்டவரே, திராட்சை செடியை குறித்து நாங்கள் பார்த்தையா, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, மனைவியானவள் திராட்சை கொடியை போல மகிழ்ச்சி தரக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னது போல, ஆண்டவரே, சபையாகி நாங்கள் உமக்கு மனவாட்டியாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சி தருகிற பிள்ளைகளாக இருக்க என் ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தகப்பனே, நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும். கான்பரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கய்யா. யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும் ஐயா, வழிநடத்து. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வர்மரான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.